ஹலோ வணக்கம் 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 வெரி வெரி குட் மார்னிங் நம்மளோட கெத்து பேட்ச் பசங்களுக்கு. ஸோ நீங்களாம் தயார்னா ஆரம்பிச்சிடலாமா? ஷால் வி கெட் ஸ்டார்டட்? ஸோ பசங்களா, நான் வந்து ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெக்ரல்ஸில் ஆரம்பிக்க போகிறேன். அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெக்ரல்ஸில் உங்களோட சிபிஎஸ்சி சிலபஸ் பார்த்தீங்கன்னா they will ask you area under simple curves. simple curvesனால் நம்மளோட சிம்பிள் கர்வ்ஸ்னால் நம்மளோட பேரபோலா, எலிப்ஸ், சர்க்கிள், ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். ஸோ இதுதான் சிம்பிள் கர்வ்ஸ், சரியா? ஸோ அவங்க கேட்க போகிறது ரெண்டு தான். ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் கிளியர். தே வில் ஆஸ்க் யூ ஏரியா பிட்வீன் டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஆர் straight line and x-axis, straight line and y-axis, or area between straight line and circle, straight line and parabola, straight line and ellipse. இதான் கேட்பாங்க, சரியா? ஆரம்பிக்கலாமா? ஸோ நான் வந்து எல்லா மாடலும் கொண்டு வந்திருக்கேன். அண்ட் பசங்களா, கண்டிப்பாக நிறையா நல்ல நல்ல கேள்வி வரும் ஏரியா அண்டர் கர்வ்ஸ்லேருந்து. அதான் அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெக்ரல். ஆரம்பிக்கலாமா? ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வாங்க உள்ளே போகலாம். I will solve lot of questions quickly for you guys. Okay? So model application of integrals. This is the first question. Can you guys do it? Using integration, find the area bounded by the curve y equal to mx. It's a straight line. So y equal to mx எப்படி இருக்கும்? Y equal to mx when m is positive, it will be like this. இல்லையா? ஏன்னா m positive na positive slope. Positive slope na it makes acute angle with the x-axis. It makes acute angle with x-axis. So adala this is your y equal to mx between x equal to 1 and x equal to 2. So idha x equal to 1 and idha x equal to 2. So they're asking you to find this area. So அப்போ area என்னது? The area is nothing but என்ன? X equal to 1லேருந்து x equal to 2. So from 1 to 2 மேலே மைனஸ் கீழே. மேலே என்னது y? மேலே y வந்து mx. கீழே என்னது y? கீழே y வந்து முட்டை. மேலே மைனஸ் கீழே இன்டு டிஎக்ஸ். இதான் ஃபார்முலா. இதை யாரும் மறக்காதீங்க. ஏரியா எப்படி கண்டுபிடிக்கணும்? ஏரியா இஸ் ஆல்வேஸ் மேலே மைனஸ் கீழே, மேலே மைனஸ் கீழே. மேலே ஒய் ஃபங்க்ஷன் மைனஸ் கீழே ஒய் ஃபங்க்ஷன் இன்டு டிஎக்ஸ். ஸோ மேலே ஒய் வந்து ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ், கீழே ஒய் வந்து ஒய் ஈக்குவல் டு 0. அதான் எக்ஸ் ஆக்சிஸ். அப்புறம் இன்டகிரேட் பண்ணு. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் எம்எக்ஸ் டிஎக்ஸ் தான் ஆன்சர். ஃப்ரம் 1 to 2. And m on the constant, x or integral x square by 2 from 1 to 2. So that will be what? M into 2 square minus 1 square by 2. So that will be 3m by 2. So that is your answer. I hope you guys liked it. Clear? So 3m by 2 is right. So ரொம்ப எக்ஸைட் ஆகாதீங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப மொக்க கேள்வி. இது வந்து 2 மார்க் கேள்வி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கேள்வி ரொம்ப ஈஸி. பட் ஆனால் பசங்களா, தேர் ஆஸ்கிங் யூ வெரி குட் கொஸ்டின்ஸ். இந்த சாப்டரில் நானும் எதிர்பார்க்கல, பட் தேர் ஆஸ்கிங் யூ வெரி குட் கொஸ்டின்ஸ், சரியா? ஸோ நான் வந்து எல்லா வெரைட்டியும் கவர் பண்ண போகிறேன். தயவுசெய்து என் கூட சேர்ந்து சால்வ் பண்ணுங்கள். என் கூட சேர்ந்து சால்வ் பண்ணுங்கள். ஓகே? ஐ வில் ட்ரை டு கவர் எவ்ரி வெரைட்டி. என்னென்ன வெரைட்டி வருமோ எல்லாமே நம்ம சால்வ் பண்ணலாம். வாங்க முதல் கேள்வி. ஒரு பேரபோலா கொடுத்துட்டு பேரபோலாவும் ஸ்ட்ரெயிட் லைனும் கேட்பாங்க. ஓகேவா? ஒரு பேரபோலா கொடுத்துட்டு பேரபோலாவும் ஸ்ட்ரெயிட் லைனும். ஓகேவா? ஸோ இது என்ன பேரபோலா? இது வந்து y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4axனா இட் வில் ஓப்பன் டு த ரைட் சைட். y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4axனா இப்படி இருக்கும். இதுதான் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. ஸோ இந்த பேரபோலா what area it makes with the line x equal to 4a. ஸோ x equal to 4a எங்கே இருக்கு? இதுதான் x equal to 4a. ஸோ x equal to 4a ஓட இந்த பேரபோலா என்ன ஏரியா? ஸோ என்ன ஏரியானா அப்போ இதான் ஏரியா. ஸோ திஸ் இஸ் த ஏரியா, இல்லையா? ஸோ அவன் கேட்குறது இந்த ஏரியா தான். ஸோ இந்த ஏரியா வேணும்னா we have to find this shaded area. How do we do it? Let's try to understand. So area is equal to what?
area is equal to இது x equal to 0 இதான் origin 0 ல இருந்து 4a so from x equal to 0 to 4a மேல மைனஸ் கீழே மேல என்னது சார் y square equal to 4ax ஓகே அப்ப y என்னது y is equal to plus or minus root of 4ax so this is y is equal to plus root 4ax this is y equal to minus root 4ax கரெக்டா so நான் என்ன சொன்னேன் ஏரியா எப்பவுமே மேல மைனஸ் கீழே மேல மைனஸ் கீழே so அப்ப என்ன ஆகும் மேல minus of கீழே into dx so that is your answer so now you can finish it off how many of you understood it டேய் parabola is there டா டேய் நான் உன் சிலபஸ் வாஸ்து தானே வந்திருக்கேன் ஏண்டா இன்னைக்கு இப்போ 1 ஹவர்ல செஷன் முடிஞ்ச பிறகு உனக்கு எக்ஸாம் வரப்போகுது இப்போ உட்காந்து நான் தப்பா சொல்லுவேனா parabola இருக்கு எலிப்ஸ் இருக்கு சர்க்கிள் இருக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இருக்கு எல்லாமே இருக்கு ஓகே பிகாஸ் உங்களோட சிபிஎஸ்இ சிலபஸ்ல they have given you area under simple curve simple curve na parabola ellipse and circle மூணுமே இருக்கு I have read your syllabus if you want to check it go and google it CBSE syllabus class 12 maths 2023-2024 போய் டைப் பண்ணு போய் கூகுள்ல டைப் பண்ணு CBSE syllabus class 12 maths 2023-2024 போட்டினா உனக்கு ஒரு பிடிஎஃப் வரும் அந்த பிடிஎஃப் திறந்து ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்து வாசினா உனக்கு தெரியும் நான் சொன்ன வார்த்தை அப்படியே இருக்கும் சரியா ஸோ அவள்தான் பசங்களா முடிஞ்சிச்சுடா இப்போ நம்ம வந்து லெட்ஸ் ஃபினிஷ் இட் ஆஃப் ஓகே ஸோ இப்போ வந்து இது என்ன இட் வில் பிகம் 2 times ஸோ 2 times 0 to 4a root of 4 வந்து 2 so it will be root of ax dx so இந்த 2 3 வேரியன்ஸ்னா 4 times ஆயிடும் so 4 times root a வச்சுக்கோ root x ஓட integral வந்து x to the power 3 by 2 by 3 by 2 from 0 to 4a இல்லையா so that will be what இந்த 3 by 2 மேல வந்துச்சுன்னா 8 root a by 3 4a to the power 3 by 2 so இதான் area that is equal to 256 by 3 so this 3 cancels 256 and 8 will go how many times 32 times so 32 is equal to 4a to the power 3 by 2 into root a okay so 32 is equal to 4 to the power 3 by 2 is what 8 into a square will come so a square is 4 so a is 2 so a is 2 is the answer okay I hope you guys liked it are you all clear shall I move forward a2 da day 16 கிடையாதுடா a2 check பண்ணுங்க go through it it's okay என் கூட சேர்ந்து சால்வ் பண்ணு எப்படி 256 by 3 क्वेश्चन வாசிடா டேய் அவன் கொடுத்திருக்கான்டா ஏரியாவை கொடுத்துட்டான் அவன் வந்து a கண்டுபிடிக்க சொல்றான் ஏரியாவை கொடுத்துட்டு find the value of a ஏரியாவை கொடுத்துட்டு find the value of a அதான் கேள்வி how a square a power 3 by 2 into a power 1 by 2 a power 3 by 2 இருக்கா ஆமா சார் a power root a இருக்கா root a னா a power 1 by 2 so a power 3 by 2 into a power 1 by 2 is a to the power 3 by 2 plus 1 by 2 3 by 2 plus 1 by 2 calculator வச்சு சால்வ் பண்ணினா ரொம்ப டஃப்பான calculation 4 by 2 you can use virtual calculator okay 4 by 2 simplify பண்ணினா a square னு வரும் சரியா முன்னாடி போலாமா shall I move forward did you all like it are you clear how 8 டேய் இந்த 2 மேல வரும்டா என் கூட சேர்ந்து சால்வ் பண்ணுங்கடா டேய் 12th பசங்களா அநியாயம் பண்ணாதீங்கடா டேய் என் கூட சேர்ந்து சால்வ் பண்ணுங்கடா எல்லாம் கால்குலேஷன் டவுட் கேட்டா எப்படிடா நீ கான்செப்சுவலா கேட்டா கூட பரவாயில்ல கால்குலேஷன்ல எப்படி 8 வந்துச்சு எப்படி 4 வந்துச்சு டேய் என் கூட சேர்ந்து சால்வ் பண்ணுங்கடா டேய் என் கூட சேர்ந்து சால்வ் பண்ணுங்க otherwise you will never understand next கேள்வி இதுதான் எனக்கு தெரிஞ்சு நீங்க எல்லாம் கவர் பண்ணணும் so let's go forward okay
everybody let's try to solve it. Come on guys. Latus rectum na enadhu sir? Latus rectum na for a parabola it is perpendicular to the axis and passing through the focus. That's called latus rectum. Okay, latus rectum na perpendicular to the axis and passing through the focus. அதெல்லாம் parabola படிப்பீங்க. ஸோ பசங்களா இந்த கேள்வி ஸோ நான் முன்னாடி சால்வ் பண்ணது y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax இல்லையா, ரைட்வர்ட் ஓப்பனிங். இதுவும் அதே மாதிரி தான் ரைட்வர்ட் ஓப்பனிங். மோஸ்டா தே வில் ஆஸ்க் யூ ஸ்டாண்டர்ட் parabola. ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன parabola? இதுவும் ஸ்டாண்டர்ட். இதில் ஓப்பன் ரைட் சைட். ஸோ இது வந்து if you compare it with y square equal to 4ax, okay, அப்போ 4a is equal to 1, அப்போ a is equal to 1 by 4. So the focus is at 1 by 4 comma 0. So அதான் one of the lines இல்லையா? So x equal to 1 by 4 is actually latus rectum. X equal to 1 by 4 is actually latus rectum. X equal to 1 by 4, y equal to 0, அதாவது x axis. X axisம் இந்த லைனும் மற்றும் இந்த லைன் x equal to 1. So they're asking this area. So என்ன ஏரியா கேட்கறான்னு கண்டுபிடி. புரியுதா? இந்த கேள்வியில அவன் கேட்கிறது இந்த ஷேடட் ஏரியா. புரிஞ்சா? எல்லாரும் கவனி. வெரி குட். 7 by 12 is correct. 7 by 12 is correct. இந்த கேள்வியில அவன் கேட்கிறது இதுதான். ஓகே, இந்த கேள்வியில் அவன் கேட்கிறது தான். ஏன்னா y equal to 0 னா x axis, y equal to 0 னா x axis. ஓகேவா? x equal to 1 by 4 னா அதான் லாட்டஸ் ரெக்டம். லாட்டஸ் ரெக்டம் தெரியணும்னு அவசியம் இல்லடா. லாட்டஸ் ரெக்டம் தெரியாட்டியும் பண்ணலாம். லாட்டஸ் ரெக்டம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ இதான் லாட்டஸ் ரெக்டம். அது தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. x equal to 1 by 4, சும்மா x equal to 1 by 4 வர, அப்புறம் x equal to 1. ஸோ இந்த ரெண்டு லைனுக்கு மத்தியில் x axis ஓட என்ன ஏரியா பை த parabola. ஸோ என்ன ஃபார்முலா? ஏரியா இஸ் ஈக்குவல் டு x ஓட லிமிட் x 1 by 4 to 1, x 1 by 4 to 1, மேலே மைனஸ் கீழே, மேலே மைனஸ் கீழே. மேலே இருக்க y எவ்வளோ? மேலே இருக்க y வந்து y equal to root x. ஏன்னா y ஸ்கொயர் equal to x னா y equal to plus or minus root x. மேலே இருக்குது plus root x, கீழே இருக்கிறது தான் minus root x. ஆனால் கீழே இருக்கிறது நம்மளுக்கு தேவையில்லை. I want with x axis. So மேலே root x minus 0. So root x is மேலே minus 0 is கீழே dx. இதான் என்னோட ஆன்சர். So my answer is x to the power 3 by 2 by 3 by 2 from 1 by 4 to 1. So the answer is 2 by 3 into 1 to the power 3 by 2 minus 1 by 4 to the power 3 by 2. So that's it. You guys can check it out. It's not that difficult. Okay. So it'll be 2 by 3 into 1 minus 1 by 8. So it'll be 7 by 12. That's your answer. Okay. Are you all clear? Very good. Super. அடுத்த கேள்வி போலாம். Let's go to the next question. ஸோ இது நல்ல கேள்வி. ஏன்னா போன வருஷம் போர்டு எக்ஸாம் பார்த்தீங்களா? போன வருஷம் போர்டு எக்ஸாம் எனக்கு தெரிஞ்சு பசங்களா இந்த மாதிரி தான் கேள்வி வரும். இஃப் யூ ஆஸ்க் மீ இந்த மாதிரி தான் கேள்வி வரும். திஸ் இஸ் ஹவ் தே வில் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். சம்யுக்தா 4 by 3 எப்படி சம்யுக்தா? இல்லை சம்யுக்தா, ஆன்சர் 7 by 12. செக் பண்ணு. ஓகே. ஸோ பசங்களா என்னைய கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு 5 mark கேள்வி வந்துச்சுன்னா 100% இப்படி தான் இருக்கும். ஓகே, திஸ் இஸ் ஹவ் இட் வில் பி. ஒன்று ஏரியா பிட்வீன் parabola and line, circle and line, or ellipse and line. Please be ready. You should know this. Okay. So இந்த கேள்வி நான் சால்வ் பண்ணுறப்ப கொஞ்சம் ஒழுங்காக கவனி. என் கூட சேர்ந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணு. x ஸ்கொயர் ஈக்குவல் டு y. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு y எப்படி இருக்கும்? இதுதான் x ஸ்கொயர் ஈக்குவல் டு y. சரியா? அதோட லைன் y ஈக்குவல் டு x plus 2. ஸோ இதுதான் y ஈக்குவல் டு x plus 2. ஓகேவா? ஸோ இதான் y ஈக்குவல் டு x plus 2 அண்ட் இதான் x ஸ்கொயர் ஈக்குவல் டு y parabola. x ஸ்கொயர் ஈக்குவல் டு y வந்து upward opening. ஏன்னா y ஈக்குவல் டு x ஸ்கொயர் இஸ் upward opening. சரியா?
டேய் இது 2 curves இல்லடா, இது 1 curve. ஒரு curve ஒரு லைன் இருக்கு நண்பர்களே, ஒரு curve ஒரு லைன் இருக்குடா. ஓகே, இது எங்கடா ரெண்டு curve? இது ஒரு curve ஒரு லைன், ஒரு curve ஒரு லைன் இருக்கு சரியா? ஸோ இந்த மாதிரி கேள்வி ஏன் கொஞ்சம் டஃப்னா, நீ வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஏன் சார்? ஏன்னா அவன் கேட்குற ஏரியா என்னது? ஏரியா பவுண்டட் பை. பசங்களா, ஏரியா பவுண்டட் ரொம்ப முக்கியம். நீ அதை தப்பா கண்டுபிடிச்சினா ஃபுல்லா அவுட்டு. ஏரியா பவுண்டட் பை கர்வ்ஸ். இந்த ரெண்டு கர்வ், இந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனும் பாரபோலாவும் வித் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ அப்போ இதுதான் ஏரியா. ஸ்ட்ரெயிட் லைனும் பாரபோலாவும் வித் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ இதானே ஏரியா. ஸோ இந்த ஏரியாவை கண்டுபிடி ஃபர்ஸ்ட். ஷேடட் ஏரியா என்னன்னு கண்டுபிடி சரியா? ஸோ இப்போ where will this line meet the x-axis? The line will meet the x-axis at y equal to 0. Y equal to 0 na x is equal to -2. So அப்ப இந்த பாயிண்ட் வந்து x -2. ஓகே, அப்ப இது என்ன? இது வந்து லைனும் பாரபோலாவும் மீட்டிங் பாயிண்ட். ஸோ லைனும் பாரபோலாவும் எங்க மீட் பண்றாங்க? லைனும் பாரபோலாவும் எங்க மீட் பண்றாங்க? x square equal to x plus 2. So it will be x equal to -1 and 2. Okay. So x equal to -1 la meet பண்றாங்க, x equal to 2 la meet பண்றாங்க. கரெக்டா வருதா? ஆமா சார், கரெக்டா -1 லயும் 2 லயும் மீட் பண்றாங்க சார். சூப்பர். So இப்போ நம்மளோட ஏரியா என்னது? நம்மளோட ஏரியா வந்து it is going to be, நல்லா கவனி, it is going to be -2 to 1, -2 to 1, -1, -2 to -1. யார் மேல இருக்கா? மேல லைன், மேல லைன் இருக்கா? கீழே யார் இருக்கா? கீழே எக்ஸ் ஆக்சிஸ், கீழே எக்ஸ் ஆக்சிஸ். தட் இஸ் y equal to 0. -2 to -1. அப்புறம் -1 to 0, -1 to 0 மேல யார் இருக்கா? மேல கர்வ், மேல பாரபோலா, மேல பாரபோலா மைனஸ் கீழே எக்ஸ் ஆக்சிஸ். இதான் ஆன்சர். இதை சால்வ் பண்ண உனக்கு வந்துடும். எப்படி மாசா? Did you all like it? Shall I move forward? Are you all clear? So எல்லாருக்கும் புரியுதாடா? எஸ். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ சால்வ் இட் பசங்களா. அண்ட் யாரோ ஒருத்தங்க கேட்குறாங்க, சார் எப்படி சார் லைன் வரைகிறது? லைன் எப்படி வரையணும்னா ரெண்டு பாயிண்ட்டை பிளாட் பண்ணி ஜாயின் பண்ணு, அவ்வளோதான். ரெண்டு பாயிண்ட்டை பிளாட் பண்ணி ஜாயின் பண்ணு. நிறைய பேர் கேட்குறாங்க, சார் எப்படி சார் இந்த லைன் வரைஞ்சிங்க? டேய் எக்ஸ் 0 போடுறா, எக்ஸ் 0னா y2, y0 போடுறா. ஓகே, y0 போட்டினா எக்ஸ் -2. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் கிடச்சிச்சா? ஸோ இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். அந்த ரெண்டு பாயிண்ட்டை பிளாட் பண்ணி, அந்த ரெண்டு பாயிண்ட் கிடச்சிச்சா அதை பிளாட் பண்ணி ஜாயின் பண்ணு, அதான் லைன் வரைகிறது. ஹாப்பியா? இப்போ ஈஸியா? இப்போ புரிஞ்சா? ஸோ இப்படி தான் நீ பிளாட் பண்ணணும். லைன் பிளாட் பண்ணுறதுக்கு ரெண்டு வேல்யூ கெஸ் பண்ணு. எக்ஸ் 0 போடு, y0 போடு. அதான் நான் யூஸ்வலாக பண்ணுவேன். அதான் ஈஸி, அதான் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். எக்ஸ் 0னா y2, ஸோ 0,2. y0னா எக்ஸ் -2. ஸோ ரெண்டு பாயிண்ட் வந்துச்சா? அந்த ரெண்டு பாயிண்ட்டை பிளாட் பண்ணியா? அந்த ரெண்டு பாயிண்ட்டை ஜாயின் பண்ணு, தட் இஸ் யுவர் லைன். ஓகே. ஹவு -1 and 2? தம்பி குவாட்ராட்டிக் பா. டே குவாட்ராட்டிக்கை சால்வ் பண்ணுங்களேன்டா. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் -2 இஸ் ஈக்குவல் டு 0. ஃபேக்டரைஸ் நண்பா, ஃபேக்டரைஸ் பண்ணுங்கடா. ஓகே. இப்போ ஓகேவாடா? டே இப்போ ஓகேவா? ஸோ தட்ஸ் ஹவ் யூ டூ இட். ஐ தாட் தட் யூ கைஸ் வில் நோ, தட்ஸ் வை ஐ ஸ்கிப்ட். சரியா? ஸோ இது ஒரு குவாட்ராட்டிக்டா. இந்த குவாட்ராட்டிக்கை சிம்பிளிஃபை பண்ணி சால்வ் பண்ணினா உனக்கு இது ரெண்டு வரும். சரியா? ஆர் யூ ஆல் கிளியர்? ஷல் ஐ மூவ் ஃபார்வர்ட்? கிரேட். சரிடா. டே அதை சால்வ் பண்ணுடா. சால்வ் பண்ணினா ஆன்சர் 5/6. ஸோ 5/6 தான் கரெக்டான ஆன்சர். கம்ப்ளீட் பண்ண பாருங்க, சிஸ்டமேட்டிக்காக பண்ணுங்க பசங்களா. தயவுசெய்து 5 மார்க் கடைசியாக பண்ணுங்க, அவசரத்தில் பண்ணாதீங்க.
புரியுதா? 5 மார்க் வந்து நிம்மதியா சிஸ்டமேட்டிக்கா ஸ்லோவா நிதானமா காமா பண்ணுங்க. ஒரு பதஷ்டத்துல ஆங்ஸைட்டில அவசரத்துல முந்திரி கொட்டமா பண்ணக்கூடாது. புரியுதா? ஏன்னா கண்டிப்பா தப்பு விடுவேன். ஓகே, ஸோ இங்க ஏரியா ஒழுங்கா கண்டுபிடி. என்ன எது ஷேடட் ரீஜன், பாயிண்ட்ஸை கரெக்டாக மார்க் பண்ணு. எல்லாமே ஸ்லோவா சிஸ்டமேட்டிக்கா பண்ணு. இல்லைன்னா கண்டிப்பா தப்பு விடுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சரியா? வெரி குட், கிரேட். வை செகண்ட் குவாட்ரண்ட் அலோன்? ஏன்னா அதான் அவங்க கேட்குறாங்க. பவுண்டட் பை த கர்வ், பவுண்டட் பை த பாரபோலா, the line and x-axis. So area bounded na, area should be covered by the parabola, the line and the x-axis. அப்ப இதாண்டா வரணும், இதானே அந்த பவுண்டரா வரணும். ஸோ கேள்வியை ஒழுங்கா வாசி. பவுண்டட் ஏரியா கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். சரியா? நெக்ஸ்ட் பசங்களா, இந்த கேள்வி ஐ ஃபைண்ட் இட் வெரி போரிங். பட் ஆனால் இது போன வருஷம் கேட்டிருந்தாங்க. உங்களுக்குலாம் பண்ண தெரியுமா? இந்த கேள்வி செம்ம போரிங். இந்த கேள்வி வந்தால் தயவுசெய்து ஆர் வந்துச்சுன்னா விட்டுரு. உங்களுக்கு ஆரில் வருமானு தெரியல எனக்கு, நீங்கள் தான் சொல்லணும். ஏரியா கேள்வி இந்த மாதிரி வந்து ஆரில் வந்துச்சுன்னா தயவுசெய்து விட்டுரு, இது வேஸ்ட்டு. ஓகேவா? திஸ் இஸ் டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகே, பிகாஸ் இட்ஸ் வெரி லெங்தி. ஓகே, இட்ஸ் டூ லாங். ஐ வுட் ரெக்கமெண்ட் நாட் டூயிங் திஸ். ஆர் ஆப்ஷன் வந்துச்சுன்னா தயவுசெய்து இதை விட்டுரு, இதை பண்ணாத. இதை பண்ணுறவங்க வேற வழியே இல்லைன்னா பண்ணுங்க. சார் அதோட 6 கேள்வி இதோட கொடுறோம் சார், இதோட 6 கொஸ்டின் இதோட கொடுறோம் சார், அப்போ விட்டுரு. சார் எப்படி சார் பண்ணும் இதை? பசங்களா நான் ஐடியா மட்டும் தரேன், நல்லா கவனி. ஸோ இதை எப்படி பண்ணணும்னா -1, 1 இஸ் ஓவர் ஹியர். ஸோ அதான் A அண்ட் 0, 5 அதான் B. ஓகேவா? இதான் B 0, 5 and C என்னது 3, 2. so C is going to be something like this. It is over here. ஓகேவா? so இந்த ஏரியா கேக்குறாங்க. ஓகேவா? so பசங்களா, what you need to do is you need to find AB equation, line equation. AB ஓட equation என்னது? y minus A என்னதுடா? A வந்து -1, 1. y minus y1 by y2 minus y1 is equal to x minus x1 by x2 minus of x1. Okay? So the equation will be y minus 1 by 4 is equal to x plus 1 by 1. So y is equal to 4x plus 5. So that is your AB equation. AB ஓட ஈக்குவேஷன் இதுதான். AB என்னது? y is equal to 4x plus 5. ஓகேவா? y is equal to 4x plus 5. It is deleted a day. சும்மா இஷ்டத்துக்கு டே. It's not deleted, it's there. It's there. Okay. So BC equation வந்து y minus y1 by y2 minus y1 is equal to x minus x1 by x2 minus x1. So என்னடா வரும்? y minus 2 by 3 is equal to x minus 3 by minus 3. So 3 cancel ஆயிரும். So y is equal to minus x plus 3 plus 2. So minus x plus 5. இதான் BC ஓட ஈக்குவேஷன். BC ஈக்குவேஷன் வந்து y is equal to minus x plus 5. And AC ஓட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? AC ஓட ஈக்குவேஷன். So AC ஓட ஈக்குவேஷன் என்னதுடா? AC ஓட ஈக்குவேஷன் வந்து it is y minus y1 by y2 minus y1 is equal to x minus x1 by x2 minus x1. So y minus 1 is equal to 4 times of y minus 1 is equal to x plus 1 by 4. So y is equal to x by 4 plus 5 by 4. Is that right? Yeah, that's correct. So y is equal to
x plus 5 by 4. சரியா? இதான் 3 ஈக்குவேஷன். சரியா? I hope all of you are clear. எதை x1 x2 எடுக்கணும் சார்? டேய் எப்படி வேணா எடுக்கலாம்டா, doesn't matter. எப்படி வேணா எடு. இதை x1 y1 எடு, இதை x2 y2 எடு, and then find it out. y minus y1 by y2 minus y1, x minus x1 by x2 minus x1. அந்த மாதிரி எல்லாத்துக்குமே கண்டுபிடிச்சாச்சா ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுனா, யூ வாண்ட், வாட் டு யூ வாண்ட்? எனக்கு சார் எனக்கு இந்த ஏரியா வேணும் சார், எனக்கு இந்த ஏரியா வேணும். ஸோ அதான் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், அதான் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். சார் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா சார்? முடியும். வெரி வெரி ஈஸி, வெரி சிம்பிள். ஐ வில் டெல் யூ ஹவு. ஓகே, ஸோ பசங்களா ஆரம்பிக்கலாமா? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ வாங்க ஆரம்பிக்கலாம், தெரிக்க விட்டுடலாம். ரொம்ப ஈஸி. ஸோ ஃபர்ஸ்ட் do you agree this -1 to 0 மேல மைனஸ் கீழே மாசா? இது மேல இது கீழே. எவ்வளவு பேருக்கு புரிஞ்சு? சார் மேல இது சார், கீழே இது சார். ஸோ மேல y equal to 4x plus 5, கீழே y equal to x plus 5 by 4. அதான் between -1 to 0. ஸோ இப்போ நான் எழுதியிருக்கிறது இந்த ப்ளூ கலர் ஏரியா. எவ்வளோ பேருக்கு புரியுது? இப்போ நான் எழுதியிருக்கிறது இந்த ப்ளூ கலர் ஏரியா. இந்த ப்ளூ கலர் ஏரியா நான் எழுதியிருக்கிறது. ஓகேவா சார்? ஃபுல்லா எழுதுங்க சார். ஃபுல்லானா அப்ப 0லேருந்து 3, x 0லேருந்து 3, x 0லேருந்து 3, மேல மைனஸ் கீழே. ஸோ இதான் ஆன்சர். ஸோ இப்போ நான் எழுதுனது இந்த ரெண்டாவது டேர்ம் இஸ் கிரீன் கலர் ஏரியா. இந்த ரெண்டு ஏரியாவை ஆட் பண்ணா உனக்கு ஆன்சர் வந்துருமா? சார் வேற லெவல் சார், இப்போ புரிஞ்சிச்சு சார். புரியுதா? ஸோ ப்ளூ ஏரியா தான் இங்க நான் எழுதியிருக்கிறது, கிரீன் ஏரியா அங்க எழுதியிருக்கிறது. ரெண்டுத்தையும் சேர்த்து ஆட் பண்ணினா யூ வில் கெட் த டோட்டல் ஏரியா. ஸோ இதான் நம்ம மெத்தட் பசங்களா. ஓகேவா? I hope all of you are happy. Let's move forward. That's it. So இதான் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறது. ஸோ பசங்களா சில டைம் வெர்டிசஸ் கொடுத்துருவாங்க இந்த கேள்வி மாதிரி, சில டைம் சைடு ஈக்குவேஷன் கொடுப்பாங்க. ஓகேவா? சில டைம் சைடு ஈக்குவேஷன் கொடுப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும்? சைடு ஈக்குவேஷன் கொடுத்தா வெர்டிசஸ் கண்டுபிடிக்கணும். புரியுதா? வெர்டிசஸ் தேவை. ஏன்னா வெர்டிசஸ் எதுக்கு தேவை? வெர்டிசஸ் எதுக்கு தேவைன்னா லிமிட்ஸ்க்கு தேவை. புரியுதா? டேய் கவனிங்க. நான் முக்கியமான பாயிண்ட் சொல்றேன், தயவுசெய்து காதை கொடுத்து கவனி. புரியுதா? இங்க வந்து வெர்டிசஸ் கொடுத்துருக்கான். புரியுதா? வெர்டிசஸ் கொடுத்தனால நான் சைடு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சேன். புரியுதா? நான் தான் சைடு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சேன். இதை யார் கண்டுபிடிச்சா? இதை நான் தான் கண்டுபிடிச்சேன். ஐ ஃபவுண்ட் அவுட் ஆல் த 3 சைட்ஸ், ஏபியோட ஈக்குவேஷன், பிசியோட ஈக்குவேஷன், சிஏயோட ஈக்குவேஷன். ஓகேவா? சில கேள்வியில அவன் என்ன பண்ணுவான்? they will give you equation of sides. இந்த 3 ஈக்குவேஷன் அவன் கேள்வியிலே கொடுத்துருவான். ஆனா வெர்டிசஸ் கொடுக்க மாட்டான். அப்ப நீ என்ன பண்ணணும்? நீ வெர்டிசஸ் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்ப? when you solve 2 sides you will get 1 vertex. when you solve 2 sides you will get 1 vertex. ஸோ அந்த மாதிரி ரெண்டு சைடா எடுத்து சால்வ் பண்ணினா உனக்கு 3 வெர்டெக்ஸ் வந்துருமா? அப்புறம் இது மாதிரியே சால்வ் பண்ணு. இப்போ நம்ம பண்ண மாதிரியே சால்வ் பண்ணு. எதுக்கு சார் வெர்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும்? வெர்டெக்ஸ் தான்டா லிமிட். லிமிட் எப்படி எழுதுனேன் சார்? எப்படி சார் -1 to 0? ஏன்னா -1லேருந்து 0 வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் போறேன். -1லேருந்து 0 வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் போறேன். அது எப்படி வந்துச்சு? இந்த வெர்டெக்ஸோட எக்ஸ், இந்த வெர்டெக்ஸோட எக்ஸ். ஸோ வெர்டெக்ஸ் கோஆர்டினேட் தெரியாம என்னால லிமிட்ஸ் எழுத முடியாது. ஸோ லிமிட்ஸ் எழுதுறதுக்கு வெர்டெக்ஸ் கோஆர்டினேட்ஸ் தேவை. ஓகே, புரியுதா? ஆர் யூ ஆல் கிளியர் எவ்ரிபடி? வெரி குட். அவ்வளோதான்டா. ஸோ
Shall I move forward? Modulus கேட்பாங்களா? Marishwaran, I don't think so. They will not ask modulus, don't worry. Okay, they'll ask mostly parabola and straight line, circle and straight line, or ellipse and straight line. My guess is mostly you should get parabola and straight line. That will be easy. Ellipse வந்துச்சுனா கொஞ்சம் கஷ்டம். ஓகேவா? பட் அதையும் நான் சொல்லி தரேன், கவலைப்படாதீங்க. சரியா? பசங்களா, solve it completely டேய். Finish it off டா. இது என்னடா இருக்கு? இதை இன்டகிரேட் பண்ணி பண்ணுங்கடா. It will take lot of time. ஓகே, பொறுமையா நிதானமா ஓபன் பண்ணி சால்வ் பண்ணுங்க. இதெல்லாம் என்னடா இன்டெகிரல்? இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, டுபாக்கு ஒரு இன்டெகிரல். பட் ஆனால் ஸ்லோவா பண்ணும். அவசரப்பட்டீங்கன்னா தப்பு விட்டுருவேன். ஓகே, ஆன்சர் இஸ் 15/2. யாரோ ஒருத்தன் சொன்னான். வெரி குட். 15/2 இஸ் கரெக்ட். 15/2 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். லெட்ஸ் கோ ஃபார்வர்ட். அடுத்த கேள்விக்கு போகலாம். சர்க்கிள். ஸோ சர்க்கிளில் ஃபர்ஸ்ட் கேள்வி மொக்க கேள்வி. ஓகே, பட் ஏன்னா ஐ வாண்ட் டு டீச் யூ. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் கேள்வி கொஞ்சம் மொக்க கேள்வியாக எடுத்திருக்கேன். எலிப்ஸ் இருக்கு. டேய் சாரங், இட்ஸ் தேர். எலிப்ஸ் இருக்கு நண்பர்களே, எலிப்ஸ் இருக்கு. ஓகேவா? கிரேட். ஸோ இது ஃபர்ஸ்ட் கேள்வி மொக்க கேள்வி. ஏன் சார் மொக்க கேள்வி? நீங்களே பாருங்க. சார் அவன் சொல்றான் ஒரு சர்க்கிள் இருக்கான் சார். என்ன சர்க்கிள்? ஸ்டாண்டர்ட் சர்க்கிள். சார் ஸ்டாண்டர்ட் சர்க்கிள் மட்டும் தான் கேட்பாங்களா? ஆமா, அது நான் ஒத்துக்கிறேன். They will ask you only standard circle, only standard parabola, only standard ellipse. மற்றபடி இந்த JEE மெயின்ஸ், இந்த JEE அட்வான்ஸ்ல tilted ellipse, tilted parabola, shifted ellipse, shifted parabola அதெல்லாம் கிடையாது. வெறும் ஸ்டாண்டர்ட் தான். ஸ்டாண்டர்ட்னா center at origin for a circle. So center at origin, radius is 4. ஏன்னா இது r square. So radius 4 and center at origin. அதான் நம்மளோட ஸ்டாண்டர்ட் சர்க்கிள். ஓகேவா? ரேடியஸ் எவ்வளோ? ரேடியஸ் 4. அப்போ இது வந்து 4,0. சார் ரேடியஸ் தெரிஞ்சா ஏரியா ஆஃப் சர்க்கிள் எவ்வளோ சார்? ஏரியா ஆஃப் சர்க்கிள் இஸ் πr ஸ்கொயர். πr ஸ்கொயரா 16π. அவன் என்ன கேட்குறான்? ஏரியா ஆஃப் சர்க்கிள் இன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னா இதான் சார். இந்த ஏரியா எவ்வளோ சார்? ரொம்ப ஈஸி சார், ரொம்ப ஈஸி. எவ்வளோ? 1/4 ஆஃப் அ சர்க்கிள், 1/4 ஆஃப் த டோட்டல் ஏரியா. 1/4 ஆஃப் த டோட்டல் ஏரியானா 4π. சார் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன் சார். தலைவா இப்படிலாம் பண்ணக்கூடாது தலைவா, தயவுசெய்து இப்படி பண்ணிடாது, புரியுதா? இது வந்து இந்த 4 ஸ்டெப்புக்கு உனக்கு 5 மார்க் தருவாங்களா? டேய், மார்க்கு கூட ஸ்டெப் எழுதலடா நீ. அதை கூட ஒருத்தன் தப்பா சொல்றான். 16π. டேய், ஆன்சர் 4πடா. 16π முழு சர்க்கிள்ரா. முழு சர்க்கிள் தான்டா 16π. 4π வந்து ஒரு குவாட்ரண்ட்ரா. சரியா? ஆனா இப்படி பண்ணக்கூடாது. எப்படிடா பண்ணும்? அப்போ எப்படி பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பசங்களா, யூ ஹேவ் டு யூஸ் இன்டகிரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் y ஸ்கொயர் கண்டுபிடி. y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ y இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ மேலே எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருக்குது பிளஸ், எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருக்குது பிளஸ். ஸோ இதான் நம்மளோட கர்வ். ஸோ இப்போ ஏரியா வந்து, ஏரியா இஸ் வாட்? ஏரியா இஸ் ஃப்ரம் 0 to 4. 0லேருந்து 4க்கு போகிறேன் இல்லையா? ஏன்னா இந்த ஷேடட் ஏரியா எங்கே ஆரம்பிக்குது சார்? ஷேடட் ஏரியா 0ல ஆரம்பிக்குது சார், 4ல முடியுது சார். எக்ஸ். ஓகேவா? இஃப் ஐ லுக் அட் இட் ஃப்ரம் எக்ஸ் கோஆர்டினேட் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ 0லேருந்து 4 வரைக்கும். ஸோ 0 to 4 மேலே மைனஸ் கீழே, மேலே மைனஸ் கீழே இன்டு டிஎக்ஸ். அவள்தான் ஃபார்முலா அப்ளை பண்ணு. என்ன ஃபார்முலா? ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் x/2. ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் x by a. இன்டெகிரல் ஃப்ரம் 0 to 4. பாருங்கடா டே, 4 போட்டா முட்டை, அண்ட் இங்க 4 போட்டா 8π/2. ஓகே, அப்புறம் 0 போட்டா இது 0, 0 போட்டா இது 0. ஆன்சர் 8π/2 which is 4π. வந்துச்சா சார்? வேற லெவல் சார், சூப்பர் சார். மாசா? சந்தோஷமா? ஹாப்பியா? இப்போ புரியுதா?
ஸோ இது மொக்க கேள்வி, கண்டிப்பாக இப்படி கேட்க மாட்டாங்க, கண்டிப்பாக இப்படி கேட்க மாட்டாங்க. பட் ஐ வாண்டட் யூ டு கெட் யூஸ் டு இட். ஓகேவா, ஐ வாண்டட் யூ டு கெட் யூஸ் டு இட். நீங்கள் பழக்கப்பட்டீங்க, இப்போ சந்தோஷம். இப்போ வாங்க, இப்போ நல்ல கேள்விக்கு போகலாம், இப்போ கொஞ்சம் நல்ல கேள்விக்கு போகலாம். ஓகேவா, இப்போ பழக்கப்பட்டீங்கல்ல, இப்போ நம்ம அடுத்த நல்ல கேள்விக்கு போகலாம். ஸோ இந்த மாதிரி கேள்வி சால்வ் பண்ணுங்க. இதுதான் போன வருஷம் போர்டு எக்ஸாம். இது வேற லெவல். இப்படிலாம் சிபிஎஸ்சியில் கேட்குறாங்களாடா டே, ஷாக்கிங்காக இருக்குது. ஆனால் திஸ் இஸ் வேற லெவல் நண்பர்களே. ஏன்னா இது கொஞ்சம் நல்லா டைம் எடுக்கும், நல்லா உருப்படியாக சால்வ் பண்ணணும், இல்லைனா நீ மாட்டிப்ப. ஓகேவா, இந்த கேள்வியில் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஹவ் டு சால்வ் இட் கேர்ஃபுல்லி. If you don't solve it carefully, you will make mistakes, because this question is a legendary question. It's a good question. Exam time la இந்த கேள்விக்கு solid 15 minutes எடுக்கும். 10 to 15 minutes you will take for this question. என்ன சார் சொல்றீங்க? ஆமா, பொறுமையா நிதானமா சால்வ் பண்ணினா இந்த கேள்வி மட்டுமே எக்ஸாம்ல 10 to 15 minutes எடுக்கும். Okay, great. So let's get started. Sir, area of region bounded by the line and the curve. So என்ன curve? Sir, திருப்பியும் circle தான் சார் கேட்டிருக்கான். அதே circle. ஆனா என்ன? radius 2. radius வந்து என்னது? radius is 2. 0,0. இது வந்து 2,0. இல்லையா? And the line y equal to mx in the first quadrant. y equal to mx எப்படி இருக்கும்? m positive. y equal to mx னா first quadrantல இப்படி இருக்கும். ஏன்னா m positive னா it makes acute angle with the x-axis. Okay, va? And the area bounded by the curve, the line, the curve and the x-axis in the appo idan area, correct? The line, the curve and the x-axis. So oru pakkam line, oru pakkam curve, oru pakkam x-axis. So area bounded by the line, the curve and the x-axis. Area bounded by the line, the curve and the x-axis. So இதான் area. இதுல தப்புட்டினா nobody can save you. Nobody can save you. சரியா? So இத தப்புல கூடாது, தயவுசெய்து பொறுமையா சால்வ் பண்ணு, அவசரமே இல்லை. இப்போ சார் ஆரம்பம் தெரியும், முடிவு தெரியும், ஆனா இது என்னது? இது என்னது சார்? லைனும் சர்க்கிளும் மீட் பண்ற இடம் சார். லைனும் y equal to mx ஆகிய லைன், x square plus y square equal to 4 ஆகிய சர்க்கிள், இது ரெண்டும் மீட் பண்ற இடம். ஸோ ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணு. x square plus y squareக்கு பதிலாக இதை போடு, y squareக்கு பதிலாக இதை போடு. அப்போ x square என்னது? x square is 4 by 1 plus m square. அப்போ x எவ்வளோ? plus or minus 2 by root of 1 plus m square. ஸோ இப்போ நான் இங்கே ப்ளஸ் போடணுமா மைனஸ் போடணுமா? ஏன் ரெண்டு வருதுன்னா இதே லைன் பின்னாடியும் மீட் பண்ணும், ஆனால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, இதான் நெகட்டிவ். ஸோ அப்போ இது வந்து ப்ளஸ் 2 by root of 1 plus m square. அதான் இந்த பாயிண்டோட எக்ஸ் கோஆர்டினேட். சரியா? சூப்பரா? அதான் இந்த பாயிண்டோட எக்ஸ் கோஆர்டினேட். ஹாப்பியா? இப்போ நம்ம ஆரம்பிக்கலாமா? Shall we solve it? Yes, everybody, are you ready? Circle always passes through origin. Dey, engada origin la pass ஆகுது? Center at origin. Center at origin, okay? And Rakesh, நம்ம சிலபஸ்ல வெறும் ஸ்டாண்டர்ட் சர்க்கிள். ராகேஷ், ஸ்டாண்டர்ட் சர்க்கிள்னா நம்மளோட சர்க்கிளோட சென்டர் வந்து ஆரிஜின் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. உங்கள் சிலபஸில் அதான் இருக்குது. அந்த நீ சொல்கிற மாதிரி ஷிஃப்டட் சென்டர் உள்ள சர்க்கிள் கிடையாது. ஓகே, வெறும் பேசிக் தான். சரியா? ஸோ பசங்களா, இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். லெட்ஸ் சால்வ் இட். ஏரியா ஃபார்முலா என்னது சார்? ஏரியா வந்து ஃபஸ்ட்டு எப்படி பசங்களா? மேலே மைனஸ் கீழே. ஆனால் மேலே மைனஸ் கீழே பார்க்குறப்போ ஒரு இடத்துல பிரியுது. எங்கே பிரியுது சார்? இங்கே நம்ம பிரிக்கணும் சார். இங்கே பிரிச்சாதான் சார் நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஸோ இங்கே நான் வெட்டணும். இங்கே நான் வெட்டி என்ன பண்ண போகிறேன்? ரெண்டாக பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் ஏரியாவை கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ளூ கலர், அதை முடிச்சுட்டு தான் அடுத்தது க்ரீன் கலர். க்ரீன் கலர் என்னது? க்ரீன் கலர் வந்து இந்த ஏரியா.
ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளூ கலர் கண்டுபிடிக்க போறேன், அதுக்கப்புறம் கிரீன் கலர். ரெண்டுத்தையும் கூட்டினா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு ஆன்சர் வந்துடும். சூப்பரா, மாசா, வேற லெவலா. இப்போ முன்னாடி போலாமா? வாங்கோ, முன்னாடி போலாம். எவ்ரிபடி லெட்ஸ் கோ. கிரேட். ஸோ இப்போ இந்த ப்ளூ கலர் ஏரியா என்னது? ப்ளூ கலர் ஏரியா வந்து மேலே மைனஸ் கீழே. மேலே என்னது? மேலே லைன் ஈக்குவேஷன், மைனஸ் கீழே வந்து எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ மேலே மைனஸ் கீழே ஃப்ரம் எக்ஸ் ஈக்குவல் டு 0 to x equal to 2 by root of 1 plus m square. Plus இதான் blue color area. So இதான் blue color area. Okay, this is the blue part. Okay, the green part is 2 by root of 1 plus m square. 2 by root of 1 plus m square up to 2. Up to 2 மேல minus கீழ. மேல யாரு? மேல circle equation. மேல circle equation. சர்க்கிள் ஈக்குவேஷன் என்னது? சர்க்கிள் ஈக்குவேஷன் இப்படி இருக்கும். மேல சர்க்கிள் ஈக்குவேஷன் இப்படி இருக்கும். பிளஸ் 2 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஏன் பிளஸ்? நான் சொன்னல பிளஸ் ஆர் மைனஸ் இருந்தா பிளஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் மேல, மைனஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் கீழே. மைனஸ் இஸ் ஃபார் பிலோ எக்ஸ் ஆக்சிஸ், பிளஸ் இஸ் ஃபார் அபவ் எக்ஸ் ஆக்சிஸ். நம்ம பார்க்கறது அபவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ பிளஸ் பிளஸ் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். மேல மைனஸ் கீழே, கீழே இஸ் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் முட்டை. அவ்வளோதான்டா, சால்வ் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ எம்எக்ஸ் ஓட இன்டெகிரல் என்னது? எம்எக்ஸ் ஓட இன்டெகிரல் எம்எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃப்ரம் 0 to 2 by root of 1 plus m square. பிளஸ் இதோட இன்டெகிரல் என்னது? இதோட இன்டெகிரல் எக்ஸ் பை 2 ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் பை 2 sin inverse of x by a from 2 by root of 1 plus m square up to 2. So அவ்வளவுதான். இப்போ போடு வேல்யூவை போட்டினா ஏரியா வந்து பை பை 2. ஏரியா பை பை 2 அவனே சொல்லிட்டான். ஏரியா பை பை 2 அவனே சொல்லிட்டான். that is equal to m into x square எவ்வளோ? 4 by 1 plus m square and கீழே 2 இருக்கு. So 2 cancel ஆயிரும். So you have 2m by 1 plus m square plus x by 2. 2 போட்டினா என்ன வரும்? 2 போட்டினா you will get 2 into sin inverse of 2 by 2. sin inverse of 1 is pi by 2. So 2 into pi by 2 pi வரும். So upper limit போட்டா இதுல upper limit போட்டா pi வரும். ஏன்னா 2 உள்ள போட்டா இது முட்டை. 2 உள்ள போட்டா sin inverse of 2 by 2. sin inverse of 1 is pi by 2. pi by 2 into 2. pi by 2 into 2 is pi. Minus வேற என்ன வரும்? 2 by root of 1 plus m square போட்டா என்ன வரும்? 2 by root of 1 plus m square போட்டா என்ன வரும்? சாரா 1 by root of 1 plus m square into 4 minus x square. 4 minus x square பண்ணீங்கன்னா பசங்களா இது வந்து y ஓட வேல்யூ. 4 minus x square வந்து y ஓட வேல்யூ. ஸோ x இதுனா y ஓட வேல்யூ இஸ் y equal to mx. அதான அந்த பாயிண்ட். y equal to mx னா அப்போ இந்த வேல்யூ வந்து m by ஓகே m by ஒரே நிமிஷம் root of 1 plus m square. Got it? Are you all clear? Everybody? Super ada. Are you all clear, my dear boys and my dear girls? Please check it. Answer 1 வருமா? Check பண்ணிக்கோங்கடா டேய். Everybody please do it fast. I want you all to be quick. y equal to mx. mx na 2 வரும்ல? ஆமா, mx 2 வரும். ஓகே, and then இங்க போட்டீங்கன்னா என்ன வரும்? 2 sin inverse of 2 by root of 1 plus m square by 2. So I'll write it down. என்ன வரும்? minus 2 sin inverse of 1 by root of 1 plus m square. அவ்வளோதான்டா. ஸோ இப்போ இதுவும் கேன்சல் ஆயிடும். ஸோ pi by 2 is equal to pi minus 2 sin inverse of 1 by root of 1 plus m square. ஓகேவா? ஸோ pi இந்த பக்கம் வந்துச்சுன்னா pi by 2 minus pi. pi by 2 minus pi is minus pi by 2. ஸோ minus minus கேன்சல் ஆயிருமா? இந்த 2 கீழே கொண்டு வா. இந்த 2 கீழே கொண்டு வந்தா pi by 4.
So sin inverse of 1 by root of 1 plus m square equal to pi by 4. So sin theta, sin pi by 4, 1 by root 2. Sin pi by 4 is equal to sin of sin inverse will be root of 1 by root of 1 plus m square. So appo root of 1 plus m square is equal to root 2. So appo 1 plus m square is equal to 2. Appo m square equal to 1. So m is equal to plus or minus 1. Ana m positive. M positive na m equal to 1. That's the answer. I have solved full question for you today. உங்களுக்காக ஃபுல்லா சால்வ் பண்ணிருக்கேன்டா டேய். ப்ளீஸ் இதெல்லாம் கத்துக்கோங்கடா. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா. சரியா? இதெல்லாம் கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. I want you guys to do well. சரியா? முன்னாடி போலாமா? எல்லாரும் ஹாப்பியா? ஸோ நல்ல கேள்வி பசங்களா. ஓகே, நல்ல கேள்விடா டேய். I hope all of you are clear. I have solved fully. நான் ஃபுல்லாவே சால்வ் பண்ணிட்டேன். ஒரு ஸ்டெப்பும் இதை கோ த்ரூ பண்ணுங்க. தெரியாதவன் இந்த வீடியோ பின்னாடி புல் பண்ணி பாரு. சரியா? அடுத்த கேள்வி போகலாம். அடுத்தது எலிப்ஸ்டா டே. எலிப்ஸ் வா டப்புன்னு இதையும் முடிச்சிடலாம். இதான் லாஸ்ட் கேள்வி. அவ்வளோதான். ஏரியா முடிஞ்சிச்சு. ஏரியா முடிச்சுட்டு அடுத்தது நம்ம வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் போயிடலாம். ஓகேவா? டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இது மாதிரி ஒரு 10-20 கேள்வி இருக்கு பசங்களா. ஐ வில் ஸ்டாப் பை 7 o'clock. ஓகேவா? ஏன்னா 7 o'clock நீங்களும் ஸ்கூலுக்கு போகணும், நானும் போய் தூங்கணும். ஐம் லிட்டரலாக 2-3 நாள் தூங்காமல் ஐம் வெரி டயர்ட். ஓகே, ஸோ ஐ வில் டேக் டில் 7 o'clock. 7 o'clock முடிச்சோடனே நீங்கள் போய் ஸ்கூலுக்கு ரெடி ஆகுங்க. நான் ஐ வில் மீட் யூ ஆஃப்டர் த எக்ஸாம். ஓகே, வி வில் பிளான் ஃபார், ஐ வில் கிவ் யூ அ ஸ்ட்ராட்டஜி ஃபார் ப்ரிப்பேரிங் ஃபார் மெயின்ஸ், ப்ரிப்பேரிங் ஃபார் நீட், பட் ஐ மே நாட் பி ஏபிள் டு ஹெல்ப் டூ ஃப்ரீக்வெண்ட்லி. ஐ வில் ட்ரை டு ஹெல்ப் யூ வித் த ஸ்ட்ராட்டஜி. சரியா? சரி வாங்க முன்னாடி போகலாம். இது எலிப்ஸா சார்? அதுவே எனக்கு நீங்கள் சொல்லி தான் சார் தெரியும். அதுவே நீங்கள் சொல்லி தான் சார் தெரியும். டேய் எலிப்ஸ்ரா அது. டேய் நண்பா அநியாயம் பண்ணாதீங்கடா. டேய் 11th மறந்துட்டீங்களாடா? என்னது 4x square plus 9y square equal to 36. That's a standard ellipse. That's a standard ellipse. 36 கீழே கொண்டு வா. 36 கீழே கொண்டு வந்தா சார் இந்த மாதிரி அழகா இருந்தா இப்பதான் சார் எனக்கு புரியுது. இது எலிப்ஸ் நான் ஒத்துக்கிறேன் சார். ஆனா அது எலிப்ஸ் எப்படி சார் எனக்கு தெரியும்? இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணா உனக்கும் தெரியும். ஓகே, இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணா உனக்கும் தெரியும். சரியா? ஸோ பசங்களா இதான நம்மளோட எலிப்ஸ். இப்போ இந்த எலிப்ஸ்க்கு we know what is the major axis. ஸோ மேஜர் ஆக்சிஸ் வந்து நம்ம ஏ வச்சு கண்டுபிடிப்போம். ஏ வந்து 3, மைனர் ஆக்சிஸ் வந்து பி வச்சு கண்டுபிடிப்போம். பி இஸ் 2. ஓகேவா? ஏன்னா இது ஏ ஸ்கொயர், இது பி ஸ்கொயர். சரியா? ஸோ இப்போ நம்ம லெட்ஸ் ட்ரா இட். ஸோ இதான் நம்மளோட எலிப்ஸ். நம்மளோட எலிப்ஸ் எப்படி? ஹாரிசான்டல் எலிப்ஸ். ஏன்னா ஏ அதிகமாக இருக்குல்ல, ஏ அதிகமாக இருந்துச்சுன்னா ஹாரிசான்டல் எலிப்ஸ். ஓகேவா? ஸோ இதான் எலிப்ஸு. ஸோ எலிப்ஸ்க்குள்ள இருக்கணும். ஏன்னா லெஸ் தேன் ஈக்குவல் டு 36. ஸோ சார் இங்கே லெஸ் தேன் ஈக்குவல் இருக்கு சார். அதோட மீனிங் என்ன சார்? அதோட மீனிங் என்னன்னா எலிப்ஸ்க்குள்ள இருக்கணும். இட் ஹாஸ் டு பி இன்சைட் த எலிப்ஸ். புரியுதா? ஸோ த பாயிண்ட் இஸ் இன்சைட் த எலிப்ஸ் அண்ட் அவுட்சைட் திஸ் லைன். outside this line, like outside na one side, we'll figure it out. So இந்த லைன் எப்படி பிளாட் பண்றது சார்? லைன் பிளாட் பண்ண சொல்லித்தாங்க சார். நீங்க எப்படி லைன் போடுறீங்கன்னே புரிய மாட்டுது. டேய் நான் சொல்லி கொடுத்துட்டேன்டா, நான் சொல்லி கொடுத்துட்டேன் இந்த செஷன்ல தான். திருப்பி கேட்காதீங்க. எக்ஸ் முட்டன் போடு. எக்ஸ் முட்டன் போட்டா ஒய் 2. எக்ஸ் முட்டை போட்டினா ஒய் 2. அவ்வளவுதான். ஒய் முட்டை போட்டினா எக்ஸ் எவ்வளோ? ஒய் முட்டை போட்டினா எக்ஸ் 3. ஸோ இந்த 2 பாயிண்ட் எடுத்துக்கோ. 0,2. 0,2 எங்க வரும்? 0,2 இங்க வரும். ஓகேவா? அதான் ஒரு பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னது? ரெண்டாவது பாயிண்ட் 3,0. ஏன்னா எக்ஸ் ஃபர்ஸ்ட் அப்புறம் தான் ஒய். 3,0. 3,0 எங்க வரும்? இதான் 3,0. ஸோ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணு. இதான் லைன்டா. அவ்வளோதான்டா. இதான் நம்ம லைன். அவ்வளோதான்டா. இவ்வளோ ஈஸியா நீங்க லைன் வரையலாம். ஓகேவா? ஸோ லைன், இப்போ லைனுக்கு எப்படி இன்இக்வாலிட்டி கண்டுபிடிக்கிறது சார்? லைனுக்கு இன்இக்வாலிட்டி எப்படி சார் சொல்றது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே சார். சரி, ஆரிஜின் சப்ஸ்டிட்யூட் பண்ணு. ஆரிஜின் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? ஆரிஜின் சப்ஸ்டிட்யூட் பண்ணா அது சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையா சார்? ஆரிஜின் போட்டா தப்பா வருது சார். இட் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைங். ஸோ அப்ப ஆரிஜின் இருக்க பக்கம் கிடையாது. ஸோ ஆரிஜின் இல்லாத பக்கம் அந்த சைடு. ஓகேவா? ஸோ லைனுக்கு அந்த பக்கம், எலிப்ஸ்க்கு உள்ள. லைனுக்கு அந்த பக்கம், எலிப்ஸ்க்கு உள்ள. அப்ப எது ஷேடட் ஏரியா?
சார் அப்போ இதான் சார் ஷேடட் ஏரியா. ஏன்னா லைனுக்கு அந்த பக்கம் எலிப்ஸ்க்கு உள்ள, அப்போ இதான் சார் ஷேடட் ஏரியா. சூப்பரா. இப்படிதான் கண்டுபிடிக்கணும், இப்படிதான் கண்டுபிடிக்கணும். புரியுதா? ஸோ இப்போ ஆன்சர் வாங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ஆன்சர் ரொம்ப ஈஸி, ஏன்னா ஒரே இன்டெகிரல். ஏரியா இஸ் ஈக்குவல் டு வாட்? ஏரியா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் 0லேருந்து 3, எக்ஸ் 0லேருந்து 3, மேலே மைனஸ் கீழே. மேலே என்னதுடா? மேலே வந்து என்னதுடா வரும்? 9y² is equal to 36 minus 4x². So y is equal to square root of 36 minus 4x² by 9. Okay. So square root of 36 minus 4x² by 9. So மேலே மைனஸ் கீழே. கீழே என்னது? கீழே y வந்து 6 minus 2x by 3. அவ்வளோதான்டா. இதை பொறுமையாக சால்வ் பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். ஸோ ப்ளீஸ் டூ இட். ஓகே, ஐ வில் நாட் டூ திஸ் ஃபுல்லி, யூ கேன் ட்ரை இட் அவுட். ஓகே, இது ரொம்ப ஈஸி தான்டா. நீங்கள் பொறுமையாக சால்வ் பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். ஓகே, பொறுமையாக சால்வ் பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். அவசரப்படாதீங்க, மிஸ்டேக்ஸ் விடாதீங்க. சரியா? டோன்ட் கமிட் மிஸ்டேக்ஸ். டிட் யூ லைக் இட்? கான்செப்ட் கிளியரா? அவ்வளோதான்டா. இப்போ இதெல்லாம் கண்டிப்பாக கேள்வி வரும். இன்னைக்கு நம்ம இப்போ இந்த 4 மாடல் பண்ணும்ல, இந்த 4 மாடலில் ஒரு மாடல் கண்டிப்பாக வரும். 5 marks. Okay, it will definitely come. I hope you guys are ready for it. This is not deleted. Again, I'm telling you, this is not deleted. It's there. It's there for your syllabus. How did you find limits? Limits எப்பவுமே x தான் நான் எடுப்பேன். ஏன்னா I find area with respect to x axis. Okay, I find always area with respect to x axis. So x ஓட starting point, x ஓட ending point. x ஓட starting 0, x ஓட ending point 3. அதனால தான் 0 to 3. புரியுதா? அதனால தான் 0 to 3. அவ்வளோதான்டா. லெட்ஸ் கோ ஃபார்வர்ட். அடுத்தது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். லெட்ஸ் கோ. டப்புன்னு சால்வ் பண்ணுங்க. வாங்க சீக்கிரம் டாடி முடிச்சிடலாம். லைக் ஐ செட் 7 o'clock. Till 7 o'clock we will do. Okay, please try to do it quick. சீக்கிரம் டாடி. ஓகே, அண்ட் பசங்களா, இந்த மாதிரி செஷன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தா ஐ ஹோப் யூ ஆர் என்ஜாயிங் தீஸ் செஷன்ஸ். ஐ ஹோப் தே ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. டூ மேக் ஷுர் யூ ஃபாலோ அஸ் ரெகுலர்லி. ஏன்னா ஜேஇ மெயின்ஸ்க்கும் ஐ வில் ட்ரை டு ஹெல்ப் யூ வித் த ஸ்ட்ராட்டஜி செஷன் முடிஞ்சோடனே. ஏன்னா உங்களுக்கு மேத்ஸ் தான் கடைசி எக்ஸாம். இன்னிலேருந்து நீங்கள் ஜேஇ மெயின்ஸ் படிக்க ஆரம்பிங்க. கேஷுவலாக இருக்காதீங்க, வந்து ரிலாக்ஸ் பண்ணாதீங்க. 12th பசங்க, இது ரிலாக்ஸ் பண்ணுற நேரம் கிடையாது. ஏன்னா இந்த ஒரு மாதத்தில் நீ போடுற எஃபர்ட் உன்னோட காலேஜ், உன்னோட வாழ்க்கையை நீ 10 வருஷம் கழிச்சு எங்கே இருப்ப எல்லாத்தையும் மாற்ற போகுது. இந்த அடுத்த 20-25 நாட்கள் நீ உன் வாழ்க்கையில் எங்கே இருப்பன்றதை தீர்மானிக்க போகுது. ஸோ தயவுசெய்து முடித்த உடனே எக்ஸாம் முடிஞ்சிச்சுன்னு ரிலாக்ஸ் பண்ணாது. ஓகே, வந்து தூங்கு, வந்து ரிலாக்ஸ் பண்ணி தூங்கு. ஆனால் நாளைக்கே ஜேஇ மெயின்ஸ் படிக்க ஆரம்பி. ஓகேவா? நீட் படிக்கிறவன் நீட் படிக்க ஆரம்பி. ஏன்னா எல்லாருக்கும் எக்ஸாம் முடிஞ்ச மாதிரி தான். நீட்டுக்கு வெறும் பயாலஜி மட்டும்தான் இருக்குது, இன்ஜினியரிங்க்கு வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான் இருக்குது. எல்லாம் ஓவர். ஸோ பசங்களா, இதாண்டா எல்டி. இது வந்து என்னது? லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்லாம் கேட்பாங்க. லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் 2 வகைகள். The most common is this. Here P and Q are functions of x. இதான் most common form. இன்னொரு ஃபார்ம் இருக்கு, அதையும் கேட்பாங்க. அது கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ இது வந்து என்னது? P and Q are functions of y. ஓகேவா? ஸோ இந்த கேள்வி எந்த ஃபார்ம் சொல்லுங்க பார்ப்போம். இந்த கேள்வி எந்த ஃபார்மில் வரும்? யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? முதல் ஃபார்மா, ரெண்டாவது ஃபார்மா? பிடி எக்ஸாமா? அதை எக்ஸாமாக மதிக்கிறது இல்லை. பிடி எக்ஸாம்னா எக்ஸாம் சொல்லாதீங்கடா. ஓகே, ஜாலியாக போய் எழுதிட்டு வாங்க, நல்லா பண்ணுங்க. ஃபார்ம் 1, வெரி குட் பசங்களா. இந்த கேள்வி வந்து ஃபார்ம் 1 கரெக்ட். யூ கைஸ் ஆர் ரைட். ஸோ என்ன பண்ண போறேன்னா, நான் வந்து 3x² + y அந்த எக்ஸை கீழே கொண்டு வந்துட்டு இந்த dy/dx அப்படி கொண்டு போகிறேன். புரியுதா? I am going to bring this down. I am going to take this to the other side. Okay, so it will become like this. சரியா?
So இப்போ இது என்ன ஆயிரும் 3x plus y by x is equal to dy by dx. So take this y by x to the other side. So you'll have dy by dx minus 1 by x into y is equal to 3x. Sir, அதே ஃபார்முலா வருது சார். dy by dx py equal to q. இதான் q, இதான் p. So integrating factor என்னது? Integrating factor is e to the power integral p dx. So e to the power integral minus 1 by x dx. So e to the power minus of ln x. So e to the power ln of 1 by x. So that's going to be 1 by x. So answer is 1 by x. Option A is correct. Option A is correct. Okay வா? ஏ கேர்ஃபுல்லா இருங்கடா. இந்த minus 1 by x பார்த்து முந்திரி கோட்டமாய் இதை சொல்லாத. தப்பு. This is wrong. ஓகேவா? சார் கண்டுபிடிச்சிட்டேன் சார். p வந்து -1 by x சார். p தான் சார் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்ல வரும். சோ அப்ப அதான் சார் ஆன்சர். முட்டை மார்க். ஓகேவா? முட்டை மார்க். ஆன்சர் இஸ் this one. It is e to the power p dx integral. e to the power p dx integral. Okay? That is how you do it. I hope you liked it. Let's go to the next question. Please solve it. How do you do this? How do you do this? I'll teach you how to do it. பசங்களா நல்லா கவனிங்கடா. நல்லா கவனிங்க. இதுவும் நல்ல கேள்வி. ஓகேவா? இதுவும் நல்ல கேள்வி. ஓகே, என்ன கேள்வி? வேரியபிள் பவர் வேரியபிள். வேரியபிள் பவர் வேரியபிள்னா தயவுசெய்து லாக் எடு. ஓகே, வெரி குட். வேரியபிள் பவர் வேரியபிள் வந்தாலே மோஸ்டா லாக் தான். ஓகேவா? ஏன்னா அப்பதான் வேரியபிளை கீழே கொண்டு வர முடியும். ஸோ வேரியபிள் பவர் வேரியபிள்னா ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு டேக் லாக். லாக் எடுத்தா என்ன ஆகும்? லாக் எடுத்தா இட் பிகம் y log of cos x is equal to x log of cos y. அவ்வளோதான்டா. இப்போ பண்ணுங்கடா டிஃபரன்சியேஷன். இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கடா. இது ஒரு ஃபங்க்ஷன், இது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இன்டு டெரிவேட்டிவ் ஆஃப் செகண்ட் ஃபங்க்ஷன். Derivative of second function, okay, plus second function into derivative of first function is equal to one side. First function into derivative of second function chain rule careful okay va, plus second function into derivative of first. அவ்வளோதான்டா, முடிஞ்சிச்சுடா. ஸோ இது என்னது? minus y tan x plus log of cos x dy by dx is equal to minus x tan y dy by dx plus log of cos y. ஸோ dy by dx கலெக்ட் பண்ணு. dy by dx கலெக்ட் பண்ணு. மீதி எல்லாத்தையும் அந்த சைடு எடுத்துட்டு போ. dy by dx கலெக்ட் பண்ணா you will have log of cos x plus x tan y, that is your dy by dx is equal to log of cos y plus y tan x. அவ்வளோதான்டா. ஸோ என்ன ஆன்சர்? ஆன்சர் will be option D. option D தான்டா. y tan x plus log of cos y by log cos x plus x tan y. option D தான் கரெக்ட். சூப்பரா. எவ்வளோ பேருக்கு புரிஞ்சிச்சு? எவ்வளோ பேர் ஹாப்பி? ஸோ பார்க்க தான் பயமாக இருக்கு, ஈஸி தான். பார்க்க தான் பயமாக இருக்கு, ஆனால் ஈஸி தான். சரியா? ஸோ ஷால் ஐ மூவ் ஃபார்வர்ட்? ஆர் யூ கைஸ் ஹாப்பி வித் திஸ்? ஷால் வி ப்ரொசீட்? மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ப்ளீஸ் லெட் மீ நோ குவிக்லி அண்ட் தென் வி ஷால் மூவ் ஃபார்வர்ட். மாசுபா, அடுத்த கேள்விக்கு போகலாம். லெட்ஸ் கோ குவிக். ஸோ இது என்னதுடா? இது எப்படி பண்ணுனா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இது எல்லாருக்கும் தெரியும்ல? இது எல்லாருக்கும் ஓகேவா? ஹாப்பியா? பார்த்து சொல்லு. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். கரெக்டா? டு யூ அக்ரி? ஆர் யூ ஆல் ஹாப்பி? ஷால் ஐ மூவ் ஃபார்வர்ட்? இது புரிஞ்சுச்சா? ஓகே, இது எல்லாருக்கும் புரியுதா? dy by dx எப்போ சார் போடணும்? விக்கி, dy by dx y டிஃபரன்ஷியேட் பண்றப்ப போடணும். y எப்பப்பெல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்றியோ அப்பப்பெல்லாம் போடணும். சரியா? பிரணவ், கவலைப்படாத பிரணவ். Don't be scared. Just revise what you learned. Be confident in what you studied.
Okay, great. So புரியல சார் கரிஸ்மா இதை ஸ்கொயர் பண்ணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணு கரிஸ்மா இது வரும் ஓகேவா எக்ஸ் ஸ்கொயர் பண்ணு இது a plus b ஹோல் ஸ்கொயர் அதே மாதிரி இங்கே a minus b ஹோல் ஸ்கொயர் ஸோ எக்ஸ் ஸ்கொயரையும் ஒய் ஸ்கொயரையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணினா உனக்கு இது வரும் கரிஸ்மா சரியா உனக்கு அது வந்துடும் சரியா ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம் வாங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க 2x plus 2y dy by dx is equal to முட்டை ஏன்னா இது கான்ஸ்டன்ட் x square differentiation 2x y square differentiation 2y dy by dx ஏன் y க்கு மட்டும் dy by dx ஏன்னா y வேற வேரியபிள் I am differentiating with respect to x சரியா ஸோ அப்போ 2 கேன்சல் பண்ணலாம் ஏன்னா ரைட் சைட் 0 அப்போ y dy by dx is equal to minus x and இந்த y அங்கே கீழே கொண்டு போயிட்டா minus x by y இப்போ திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணா d2y by dx square is equal to derivative of division derivative of quotient என்ன வரும் denominator into derivative of numerator minus numerator into derivative of denominator by denominator square sir வேற லெவல் சார் இது ஆன்சர் எடுத்துருவா so y square d2y by dx square is equal to minus y plus x dy by dx அவ்வளவுதான் முடிந்தது வேற லெவலா தெரிக்க விட்டாச்சா so it is not difficult it is not that tough okay are you all clear shall I move forward okay so now let's go forward I hope you liked it next question yeah try to solve this everybody try to solve this daddy சீக்கிரமா come on guys quick 1 plus y square 1 plus log x dx plus x dy டேய் வேரியபிள் செப்பரேட் பண்ணுங்க you can separate the variables and solve it so you have 1 plus y square into 1 plus log x dx is equal to minus x dy ஓகேவா so x எல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வந்தா 1 plus log x by x dx is equal to minus dy by 1 plus y square அவ்வளவுதான் integrate both so 1 by x is ln of x plus log x by x எப்படிடா பண்ணுவ substitution log x by x substitution இது வந்து minus tan inverse of y plus c ஓகேவா so log x by x னா log x t ன்னு எடுத்துக்கோ இத t ன்னு எடுத்தா இதுதான் dt so t dt வந்து என்னது t dt வந்து t square by 2 t square by 2 so இதான்டா ஆன்சர் அவ்வளவுதான்டா ஹாப்பியாடா so answer is tan inverse of y plus log x square by 2 plus is equal to c so option A is correct did you all like it so shall I move forward புரிஞ்சடா very good da great so முன்னாடி போலாமா எல்லாரும் ஹாப்பியாடா very good so இப்போ அடுத்த கேள்விக்கு போலாம் பசங்களா please try to solve it next one quick come on guys let's finish it off we have a few more questions இந்த மாடல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னும் நிறைய மாடல் ஹோமோஜீனியஸ்லாம் வச்சிருக்கேன் homogeneous questions we will solve okay homogeneous differential equation that and all we will solve hi Darwin vanakkam Prabhavati thank you so much I am glad you are enjoying it I am glad these sessions were helpful to you very good so how do you solve this question the general solution of differential equation இது என்னடா இது what will that be hey you can easily solve it so x dy is equal to 1 plus x square plus 1 into dx என்ன பண்றேன் இத அந்த பக்கம் எடுத்துட்டு போறேன் ஏனா dx சேர்த்தறலாம்
So அப்ப dy is equal to 2 plus x square by x dx. Integrate. So y is equal to 2 ln of x plus x square by 2 plus c. So that is your answer. So answer is option D. Option D is the right answer. 2 ln of x plus x square by 2 plus c. That is the right answer. Okay. Great. So let's go to the next question. The next question is over here. Please try to solve it. The degree of differential equation. பசங்களா இது நல்ல கேள்விடா. So differential equation polynomial format இல்லாட்டி degree is not defined. ஆனா order will be defined. Order is 1. So இதே கேள்விக்கு order கேட்டா 1. Order not defined சொல்லாத. Order not defined சொல்லாத. Order is 1. So இதே கேள்விக்கு order 1. ஆனா degree not defined. ஏன்? ஏன்னா degree வந்து it should be in polynomial format. Degree கண்டுபிடிக்கணும்னா the differential equation should be a polynomial in derivatives. It should be a polynomial expression in derivatives. Only then you can find degree. Otherwise you cannot find degree. Degree is not defined. But order is defined. Order is 1. Order 1 தான். புரியுதா? அது நல்ல கேள்வி. That's why I want to share. கண்டிப்பா degree orderல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. They will ask you what is degree, what is order. கண்டிப்பா இதை கேட்பாங்க. Sum of degree and order. Difference of degree and order. Product of degree and order. So கேள்வியை ஒழுங்கா வாஸ்து ஆன்சர் பண்ணு. கேள்வியை ஒழுங்கா வாஸ்து ஆன்சர் பண்ணு. சரியா? சம் கேட்பாங்க, டிகிரியும் ஆர்டரும், ப்ராடக்ட் கேட்பாங்க, டிஃபரன்ஸ் கேட்பாங்க. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதை புரிஞ்சு தெளிவா ஆன்சர் பண்ணு. சரியா? வெரி குட். ஸோ இந்த கேள்விக்கு ஆன்சர் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். அகெயின் பசங்களா, அகெயின் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். ஸோ வாட் டு வி ஹேவ்? இங்க எந்த ஃபார்ம்? செகண்ட் ஃபார்ம். இங்க வந்து we have second form. Second form ஆமா, இது வந்து second form. You have to be careful. You have to be careful. ஏன்? dy by dx plus px equal to q. Okay. So p and q are functions of y. So second form. So what is integrating factor? Integrating factor is e to the power integral p dy. p dy. ஏன் dy? ஏன்னா இது ரெண்டாவது ஃபார்ம். ரெண்டாவது ஃபார்முக்கு dy. ஸோ இதை எப்படி இன்டகிரேட் பண்ணுவ? மல்டிப்ளை பை 2 டிவைட் பை 2. மல்டிப்ளை பை 2 டிவைட் பை 2. மல்டிப்ளை பை மைனஸ் மைனஸ். ஓகேவா? இப்போ டினாமினேட்டர் டீன்னு எழுது. டினாமினேட்டர் டீன்னு எடுத்தீங்கன்னா நியூமரேட்டர் சேர்த்து போட்டினா இதான் dt. ஸோ அப்போ இது என்ன ஆயிரும்? e to the power minus 1 by 2 integral of 1 by t dt. அதான் ln t. So that will be e to the power ln of t to the power minus half. So that will be t to the power minus half. t to the power minus half na idan t. So it will be 1 minus y square power minus half. So adan 1 by root of 1 minus y square. Adan nammaloda integrating factor, which is option D. Masa. Okay va? I hope all of you are clear. So the answer is option D. It will be 1 by root of 1 minus y square. I hope you are all fine. Let's go to the next question. The next question is over here. One more integrating factor. நிறையா போன வருஷம் இப்படி தான் கேட்டிருக்காங்க 2023ல். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாதிரி கேள்வி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இன் MCQs. MCQஸில் இந்த மாதிரி கேள்வி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வாட் டு வி ஹேவ்? ஸோ dy by dx minus 1 by x y is equal to 2x. So minus 1 by x தான் இது. So அப்போ e to the power integral minus 1 by x dx. So that will be e to the power minus of ln x. That will be e to the power ln of x power minus 1. So that will be x power minus 1, that's equal to 1 by x. So 1 by x the answer, option D. Option D. C கிடையாதுடா, D டா. Okay, 2 marks. Let's go. Quick. Come on, guys. How do you solve this? Try to do it.
Okay, how do you do this? So guys, let's try to solve it. xy is equal to e to the power x by e to the power y. So y e to the power y is equal to e to the power x by x. Okay, so now let's differentiate it. Let's differentiate both sides. If I differentiate, what will I get? Product rule, first function into derivative of second function. Okay, plus second function into derivative of first function is equal to either a derivative, denominator into derivative of numerator minus numerator into derivative of denominator by denominator whole square. Okay, so now what shall we do? What shall we do? E power x another. So from here I can say e power x is equal to xy e power y. So e power x common எடுக்கலாமா? E power x common எடுத்தா I'll get e power x into x minus 1. E power x என்னது? E power x வந்து it is xy e power y. So x 1 cancel, e power y, e power y, e power y cancel. So y plus 1 into dy by dx is equal to y into x minus 1 by x. So y plus 1 கீழே வந்துச்சுனா I have proved it. Samaya, stylish question. Okay, I hope you guys got it. So that is how you solve it. I guess now you are happy. Okay, so இந்த ஸ்டெப் நல்ல ஸ்டெப். அதாவது e power x இருந்தது, e power x இருந்தது. ஸோ இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணி நான் e power x இப்படி எழுதுறேன். ஸோ அந்த ஸ்டெப் நல்ல ஸ்டெப். நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க. புரியுதா? என்ன ஸ்டெப்பு? e power x இருந்துச்சிங்க, அதுக்கு பதிலா இந்த ரிலேஷன் வச்சு நான் e power x க்கு வேற மாதிரி சப்ஸ்டிட்யூட் பண்றேன். So and the step is a very nice step that many people will not know. Okay, so next question, please solve it. Sum of the order and degree of differential equation. சொல்லுங்க பாப்போம். Okay, very good. Please try to do it. Proof question la answer match ஆனா proof ல இருந்து reverse-ல வா, maybe that will work. Okay, proof la answer match ஆனா proof ல இருந்து reverse-ல வா, you will know how to solve. Sometimes that will help உனக்கு தெரியலனா. சரியா? So how do you solve this? Guys, you open the square. So x square plus dy by dx whole square plus 2x dy by dx is equal to dy by dx whole square. டேய் எல்லாம் தப்பாடா, எல்லாருமா தப்பு? பசங்களா வேற லெவல்ரா. ஆர்டர் 1 டிகிரி 1 ஆன்சர் 2 டா. டேய் எல்லாரும் 3 சொல்லிட்டு இருக்கீங்க. whole chat was telling 3. நண்பர்களே, தலைவா ஓபன் பண்ணுங்கடா. டேய் ஓபன் பண்ணா கேன்சல் ஆயிரும்டா. ஓபன் பண்ணீங்கன்னா கேன்சல் ஆயிரும்டா. வெளியேந்தே சொல்லாதீங்கடா. ஓகே, வெளியேந்தே சொன்னீங்கன்னா தப்பாதான்டா இருக்கும். ஓபன் பண்றா. டேய் 2 மார்க் கேளுடா. அந்த அளவுக்கு கூட யோசிக்க மாட்டீங்களா? ஓகே, ஆன்சர் இஸ் 2. லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. ப்ளீஸ் சால்வ் இட். இதான்டா ஹோமோஜீனியஸ் ஃபார்ம் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஹோமோஜீனியஸ் ஃபார்ம் சால்வ் பண்ணிடலாம் வாங்க. ஓகே, கிரேட். ஸோ பசங்களா, டிவைட் பை எக்ஸ் எவ்ரிவேர். If I divide by x everywhere, I will get a cos square y by x is equal to y by x. So இப்போ நான் என்ன பண்ண போறேன்? I'm going to take y by x as v. y by x as v னா என்ன ஆயிரும்? இது வந்து cos square v, இது வந்து v, and dy by dx என்ன ஆயிரும்? y is equal to vx. So அப்ப dy by dx என்ன ஆயிரும்னா it will become v plus x dv by dx. இது ரொம்ப முக்கியம், இதை ஞாபகம் வச்சுக்கோ. இது ரொம்ப முக்கியம். dy by dx will become v plus x dv by dx. So இந்த v cancel ஆயிரும். So அப்ப x dv by dx is equal to minus cos square v. Okay,
ஸோ அப்போ dv by cos square v is equal to minus dx by x. ஸோ xலாம் அந்த பக்கம் vலாம் இந்த பக்கம். இப்போ இன்டகிரேட் பண்ணு. ஸோ cos square v வந்து I can write secant square v dv is equal to அது வந்து minus of ln of x plus c. ஸோ இது வந்து என்னது tan x இல்லையா tan v. ஸோ integral of secant square v is tan v. Tan v is equal to minus ln of x plus c. அவ்வளோதான், that's your answer. So tan v na tan of y by x. So tan of y by x plus ln of x is equal to c. So now when x is 1, y is pi by 4. When x is 1, y is pi by 4. So c will be what? So c will be 1. Yeah, and tan pi by 4 is 1. ln 1 is 0. So c is 1. So the final particular solution is tan y by x plus ln of x is equal to 1. That is your final answer. Please கடைசி வரைக்கும் கண்டுபிடிங்க. எப்பவுமே அவங்க xம் yம் கொடுத்தாங்கன்னா you have to find c. You have to find the particular solution. ஓகேவா? நான் என் போர்டு எக்ஸாம்ல 1 மார்க் விட்டது இங்கே தான். நான் in my CBSE board exam I got 99 out of 100. 99 I got. என்ன தப்புனா இது வரைக்கும் அழகா சால்வ் பண்ணிட்டு கடைசி ஸ்டெப்ல இதை சப்ஸ்டியூட் பண்ணி சி கண்டுபிடிக்கிறது ஐ டென்ட் டூ. நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன் தெரியாம. ஓகே, ஸோ அதை ஸ்கிப் பண்ணனால 1 மார்க் காலி. ஸோ அதனால ப்ளீஸ் பி கேர்ஃபுல், டோன்ட் ஃபர்கெட். அவங்க எக்ஸ் ஒய் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா நீ சி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ தட் இஸ் யுவர் ஆன்சர். ஐ ஹோப் யூ லைக்ட் இட். இட் வாஸ் அ நைஸ் கொஸ்டின். கேன் யூ ட்ரை திஸ்? y of 1 is 0 வா? நிதிஷ், y of 1 0 னா x 1 னா y 0. அதான் அதோட அர்த்தம். ஸோ நிதிஷ் கேட்குறான், சார் சில டைம் இப்படி கொடுக்குறாங்க சார் கண்டிஷன், இப்படி கொடுத்தா எனக்கு ஒன்றுமே புரியல சார். இப்படி கொடுத்தாங்கன்னா x 1 னா y 0. அதான் அதோட மீனிங். புரியுதா நிதிஷ்? சந்தோஷமா? ஓகேவா? இஃப் x is 1, y ஓட வேல்யூ 0. அதான் அதோட மீனிங் நிதிஷ். சரியா? ஸோ பசங்களா, இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாம்டா. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணா, யூ ஹேவ் டு ஓப்பன் திஸ். இது ப்ராடக்ட் ரூல். ப்ராடக்ட் ரூல் என்னது? ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இன்டு டெரிவேட்டிவ் ஆஃப் செகண்ட் ஃபங்க்ஷன் பிளஸ் செகண்ட் ஃபங்க்ஷன் இன்டு டெரிவேட்டிவ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இன்டு dy by dx plus y is equal to 0. சரியா? So it is going to be 2xy dy by dx whole square plus y square dy by dx plus y is equal to 0. So what is the order? Order is 1, degree is 2. Order is 1, degree is 2. சரியா? So answer is 1 into 2, 2. Okay, I hope you guys got it. Let's go. சீக்கிரம்டா டேய். இது எப்படா சால்வ் பண்ணுவீங்க? இது ரொம்ப ஈஸி. பார்க்க தான் பயமா இருக்கும், ஆனால் ஆக்சுவலாக ரொம்ப ஈஸி. சரியா? ஸோ ஹவு டு யூ டூ திஸ்? ஸோ பசங்களா, நியூமரேட்டரில் டேக் 3 e to the power 2x காமன். ஸோ இதில் 1 plus e to the power 2x. டினாமினேட்டரில் e to the power x plus e to the power minus x வந்து 1 by e power x. ஸோ LCM எடுத்தா into e power x பண்ணீங்கன்னா it will become e to the power 2x plus 1 by e to the power x. இந்த by e to the power x நான் மேலே கொண்டு போயிடலாம். ஸோ இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ dy by dx is equal to 3 e to the power 2x into e to the power x. So e to the power 3x. So dy is equal to 3 e to the power 3x dx. Integrate. So y is equal to 3 into e to the power 3x by 3 plus c. So y is equal to e to the power 3x plus c. That's your answer. So பார்க்க தான் பயமா இருந்துச்சு, ஆனா செம்ம ஈஸி கேள்வி. ஓகேவா? Shall I move forward? I hope you guys are clear. That's how you do it. It's not that difficult. Let's go.
எஸ் குவிக் சீக்கிரம் டே. இதுவும் ஹோமோஜினஸ் பசங்களா, இதுவும் ஹோமோஜினஸ் ஈக்குவேஷன்டா. ஓகேவா, இதுவும் ஹோமோஜினஸ். ஸோ வில் ஸ்டாப் வித் திஸ். நிறைய பேர் லேட்டாக சொல்கிறீங்க, இதோட நிறுத்திக்கலாம். ஹோமோஜினஸ் கடைசி கேள்வி. ஏன்னா எல்டி நம்ம பண்ணியாச்சு. எல்டி உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இது வேணால் நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, great. So now okay, so இது என்ன டைப்? இது வந்து homogeneous. So what I'll do is I will divide by x square, numerator and denominator. Numerator and denominator I'll divide by x square. So I'll have y by x divided by 1 plus y by x whole square. So அடுத்து என்ன பண்ண போறோம்? We will take y by x as v. Y by x as v na y is equal to vx. அப்போ dy by dx is equal to v plus x dv by dx. Okay va? So this will become v plus x dv by dx is equal to v by 1 plus v square. So in the v anga pochna minus v. Okay, now you take LCM, v minus v cube by 1 plus v square, that is dv by dx into x. So v cancel ஆயிரும். So bring all the v's to one side. So 1 plus v square by v cube dv is equal to minus dx by x. Integrate both sides. If I integrate both sides, what will I get? Integral of 1 by v cube plus 1 by v dv is equal to minus ln of x plus c. 1 by v cube na v power minus 3. v power minus 3 oda integral வந்து v power minus 2 by minus 2 plus 1 by v வந்து ln v is equal to minus ln x plus c. Minus ln x if I bring to the right hand side, minus ln x if I bring to the right hand side, it will become plus ln x. Okay, so ln v plus ln x is ln vx. ln vx means vx is what? Vx is y. So this will be ln y. இப்படி தான் simplify பண்ணணும். ஓகேவா? So ln y is equal to v square by 2. V power minus 2 by 2. v power minus 2 means 1 by 2 v square. Okay. So that minus இருக்கனால I am taking it to the right side. So minus இருக்கனால I am taking to the right side. So it will become 1 by 2 v square. 1 by 2 v square is y square by x square. Y square by x square plus c. This is your answer. Now substitute, get the answer. X is 0, y is 1. So c will be 0. X is 0 na, y 1 na. ln 1 is 0, x is 0. எல்லாமே 0, அப்ப c is 0. அப்ப இதான் answer. So this is the answer. I hope you liked it. Was it good? இந்த அளவுக்கு ஃபாஸ்டா போடணும். இந்த அளவுக்கு ஃபாஸ்டா போட்டினா உனக்கு டைம் இருக்கும். ஆனா எக்ஸாம்ல சிஸ்டமேட்டிக்கா நான் ஏன் இவ்வளோ நல்லா கரெக்டாக சால்வ் பண்ணேன்னா, ஏன்னா சிஸ்டமேட்டிக்காக சால்வ் பண்ணுறேன். ஐ எம் நாட் கச்சாம்புச்சான்னு சால்வ் பண்ணல. புரியுதா? ஸோ கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்காக இருங்க, தட் வில் பி பெட்டர். ஓகே, ஸோ அடுத்த கேள்வி மாடல் மட்டும் பார்க்கலாம். இது என்ன மாடல் சொல்லுங்க? இது என்ன மாடல் மட்டும் சொல்லு. இது என்ன மாடல்? சால்வ் பண்ண தேவையில்லை. என்ன மாடல்? What model is this? Please tell me. Then we'll move forward. LD என்ன மாடல்? ஃபர்ஸ்டா செகண்டா? ஃபர்ஸ்ட் மாடல் வந்து இதான், dy by dx plus py equal to q, where p and q are functions of x. இல்லாட்டி செகண்ட் மாடலா, dx by dy plus px equal to q, where p and q are functions of x. Functions of y. In the model, it is the first model. Okay, it's the first model. So integrating factor கண்டுபிடி, அதுக்கப்புறம் சால்வ் பண்ணு. ஓகே, பண்ண தெரியும்லடா எல்லாருக்கும். I hope all of you are aware. LD ரொம்ப ஈஸி. LD இல்லலாம் மார்க் விடாதீங்க. LD is very very easy. Don't lose marks in LD. Okay, that's it Rade. சால்வ் பண்ணிட்டா இல்லனா? சால்வ் பண்ணிட்டா? Let me solve it and show you. So first LD ஃபார்முக்கு கொண்டு வா. LD ஃபார்ம் கொண்டு வரணும்னா divide by 1 plus x square.
divide by 1 plus x square. அப்பதான் அந்த ஃபார்முக்கு வரும். அந்த ஃபார்முக்கு ஃபர்ஸ்ட் கொண்டு வா. ஓகேவா? ஸோ அந்த ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டேனா I divided by 1 plus x square. I divided by 1 plus x square. என்னது? இந்த 1 plus x square ஆல நான் எல்லாத்தையும் டிவைட் பண்றேன். ஏன்னா LDல இது தனியா இருக்கணும். LDல இது தனியா இருக்கணும். இது தனியா இருக்கணும். யாரும் ஒட்டிட்டு இருக்க கூடாது. யாரும் ஒட்டிட்டு இருக்க கூடாது. So அதனால I divided. இப்போ இதான் LD. So இதான் P, இதான் Q. புரியுதா? இதான் P, இதான் Q. இப்போ integrating factor என்னது? Integrating factor is e to the power integral p dx. p dx. Denominator t ன்னு எடுத்துக்கோ. Denominator t ன்னு எடுத்தா numerator is dt. Denominator t ன்னு எடுத்தனா numerator is dt. So it is e to the power integral dt by t. So that is e to the power ln t, which is t, which is 1 plus x square. So the integrating factor is 1 plus x square. So what is the formula? How does it reduce? Y into integrating factor is equal to integral of q into integrating factor dx. That's the formula. So y into 1 plus x square is equal to 1 by 1 plus x square whole square. And q is this one. Idan q into integrating factor dx. So that will imply y into 1 plus x square is equal to integral of 1 by 1 plus x square dx. So y into 1 plus x square is equal to tan inverse of x plus c. So that is your answer. Masa, vara level ah. Okay. So that is how you do it. I hope you liked it. Okay. X is 1, y is 0. Adiyum pannilama. X is 1 when y is 0. Let's finish that also. So when y is 0, x is 1. So appo c is equal to minus pi by 4. Illaya? C is equal to minus pi by 4. So the answer is y into 1 plus x square is equal to tan inverse of x minus pi by 4. That's the answer. I hope you guys are clear. Okay, Vada. Did you all like it? Was it good? Was it to our level? All done. That's it. Over. Okay. All done. We finished it off. That is the right answer. So yeah, all the very best pasangla. Nalla parangda. And I hope this exam will go well for you. பயப்படாதீங்க, கொஞ்சம் நிதானமாக போடுங்க. ஏன்னா அவசரப்பட்டீங்கன்னா யூ வில் கோ ராங். அண்ட் எந்த செக்ஷனில் கான்ஃபிடண்ட்டாக இருக்கியோ அந்த செக்ஷன் ஃபஸ்ட்டு பண்ணு, அதுக்கப்புறம் மற்ற செக்ஷன்ஸுக்கு போ. அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட், பேப்பரை ஒரு 2.5 hours 2 hours 45 minutes முடிக்கப்பாரு. ஏன்னா அப்போ தான் நீ மிஸ்டேக்ஸ் செக் பண்ண முடியும். ஸோ ட்ரை டு ஃபினிஷ் த பேப்பர் பை 2 hours 45 minutes. எல்பிபி சால்வ் பண்ணுறப்போ கரெக்டாக ப்ளாட் பண்ணுங்கள். பவுண்டடாக அன்பவுண்டடாக பாரு, அதுக்கப்புறம் சால்வ் பண்ணு. எல்பிபி ஆன்சரை செக் பண்ணு, உண்மையிலே அதான் மேக்ஸிமான. ஓகே, எல்பிபி ஆன்சரை செக் பண்ணு, உண்மையிலே அதான் மேக்ஸிமாவான்னு செக் பண்ணிப்பார் கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணி. ஓகே, கிராஃப் ஒழுங்காக நீட்டாக வர அண்ட் spin the graph or thread the graph correctly. Okay, so all the very best, do well, see you all in the next one, and I'm sure you will rock your exam today. Okay, bye bye guys, take care, thank you so much.